நான் ஏமாறவே மாட்டேன்னு சொல்கிறவங்க யாராவது ஒருத்தவங்களாம் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏமாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ஆள் மேடைக்கு வரலாம். யாராவது ஒருத்தர் நான் ஏமாற மாட்டேன்னு சொல்கிறவங்க வரலாம். நான் ஏமாத்தி காமிக்கிறேன், யார் வேணாலும் வரலாம். ஏன் அவரை கூப்பிடுங்க, பின்னாடி ப்ளூ சட்டை வாங்க ஓடுறாரு. இவ்வளோ நேரம் வந்து மேதையை பார்த்துக்கிட்டு பெரிய பையன் சின்ன பையன் வேண்டாம், அவங்களுக்கு அப்புறமா கூப்பிட்றாரு. பெரிய ஆளா வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன பிள்ளைங்களை ஈஸியாக ஏமாத்திடலாம். இப்போ இவரை மாதிரி பெரிய ஆளை ஏமாத்துறது முடியாது. இப்போ அவர் என்கிட்ட ஏமாற மாட்டேன்னு சேலஞ்சு பண்ணலை. இதில் வந்து 2 கயிறு இருக்கு. ஏதாவது ஒரு கயிறு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வேணுமா அது வேணுமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான். இது நீங்கள் வச்சுக்கிறீங்க, இதை நான் வச்சுக்கிறேன். அதில் எத்தனை கயிறு இருக்குன்னு எண்ணுங்க. 3 இருக்கு. இதில் எத்தனை இருக்குன்னு எண்ணுங்க. 3 இருக்கு. நான் சின்ன வச்சுங்க, அப்படியே மேலே பிரிச்சிருங்க. ஏதாவது ஒரு பக்கம் பிரிச்சிருங்க. ஏதாவது ஒரு கயிறை கீழே விட்டுருங்க, ஏதாவது ஒன்று. பாக்கி 2ஐயும் அப்படியே முடிச்சு போட்டுருங்க. அந்த ஒரு கயிறை வந்து கீழே போட்டுட்டு பாக்கி 2 கயிறையும் முடிச்சு போட்டுருங்க. சும்மா எப்படி வேணாலும், அது உங்க சௌகரியம். போட்டிங்களா? அதே மாதிரி அப்படியே திருப்பி விட்டுருங்க. இந்த பக்கம் பிரிங்க. இந்த பக்கம் பிரிச்சுட்டு அந்த எந்த கயிறு கட்டினீங்களோ அதை கீழே விட்டுருங்க. பாக்கி 2 கயிறையும் ஒன்றா கட்டிடுங்க. அதாவது நீட்டமாக ஒரு கயிறாக பண்ணுறீங்க, அவ்வளோதான். நல்லா கட்டுறாரு. முடிச்ச ஊப்பீங்களா? முடிச்ச ஊப்பாரா? சரி, அப்படியா? கட்டிட்டீங்க. இந்த 2 முடிச்சையும் உங்களோட இடது கையில் வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு அந்த மந்திரத்தூள் எடுத்து அது மேலே போடுங்க. அப்படி மந்திரனாலே போய் தான் கீழே போடக்கூடாதுங்க. இந்த முடிச்சு மேலே கீழே போடக்கூடாது, மேலே கரெக்டாக போட்டிங்களா? இப்போ என்ன பண்ணீங்க, ஒரு தலைப்பை பிடிச்சிங்க, இப்படி எண்டை பிடிச்சிங்க. அப்படியே சுற்றிட்டு வாங்க, பொறுமையாக சுற்றிட்டு வாங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. பொறுமையாக அப்படி சுற்றிட்டு வாங்க. ஃபுல்லாக சுற்றிட்டு இன்னும் கொஞ்சோண்டு மந்திரத்தூள் எடுத்து மேலே போடுங்க. இன்னும் இப்போ அப்படியே பிரித்து காமிங்க. இங்க பாருங்க, இப்போ அவரு கட்டது அப்படியே இருக்கு. நானும் தான் அவரோட தான் கட்டினேன். அதுல ஏதாவது ஒரு கயிறு அவர் எடுத்துக்க சொன்னேன். நான் ஒன்றும் அதில் ஃபோர்ஸ் பண்ணவும் இல்லை. 2 பேரும் ஆளுக்கு ஒரு கயிறு எடுத்துட்டோம். இது எப்படி ஆச்சு? அதனால தான் சொல்றேன், நான் ஏமாற மாட்டேன்னு சொல்றவங்க யாரையும் ஈஸியா ஏமாத்திடலாம். நாங்க திரும்ப சொல்றது என்னன்னா, நீங்க வந்து யார்ட்டும் ஏமாறக்கூடாது. உத்து கவனிச்சிங்கன்னா ஏமாற மாட்டீங்க. இந்த இப்போ ஒரு வேலை செய்வார் பாருங்க. அவரு நீங்க கூட வரலாம், நீங்க போயிட்டு வாங்க. என்ன நெத்தியில ஏதோ காயம் பட்ட மாதிரி இருக்கு? குங்குமமா? நான் ஏதோ இடிச்சிட்டீங்க போல இருக்கு. சரி சரி சரி. இந்த கத்திரிக்கோளை பிடிச்சேங்க. உங்க பேரு? வீரமுத்து. என்ன பண்றீங்க? எலக்ட்ரீஷியன். இந்த கயிறை விட்டுங்க. பாருங்க, இப்போ இது ஒரு கயிறு. அதை பிடிச்சி இழுத்து பாருங்க, நல்லா பிடிச்சி இழுத்து பாருங்க. ஏதாவது ஒட்ட வச்சிருக்கேன் பாருங்க, நம்ப மாட்டீங்க. ஒரே கயிறு. இப்போ ஒரு கயிறு இருக்கு. இப்போ அவர் வந்து அதை 2ஆ வெட்ட போறாரு பாருங்க. கரெக்டா சென்டர்ல வெட்டுங்க, நடுவில் வெட்டுங்க. இப்போ எத்தனை துண்டா வெட்டிருக்கீங்க? 2 துண்டா வெட்டிருக்கீங்க. இந்த மேலே வந்து 2ஐயும் ஒரே அளவாக வச்சுக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசுன்னதாக இருக்கு இல்லையா? கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு. 2ஐயும் ஒரே அளவாக வெட்டுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தேன், இங்கே பாருங்க, நான் ஏமாறுவேன், நீங்கள் ஏமாற்றக்கூடாது. நான் ஏமாற்றுவேன்,
நீங்கள் ஏமாறக்கூடாது. ரெண்டும் ஒரே அளவாக இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து ஒரே அளவாக வெட்டணும், அவ்வளோதான். பொறுமையாக நல்லா பார்த்து விட்டுங்க. நீங்கள் இந்த பக்கம் பார்த்துங்க, நான் எதாவது பண்ணுறேன்னு பார்த்துங்க. வெட்டிட்டீங்க. இப்போ என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச சாமி என்ன சாமி? ஏதோ ஒரு சாமி. ஐயே ஏங்க, ரெண்டையும் ஒரே அளவாக வெட்ட சொன்னேன். இவ்வளவு கவனிக்கலையா? நான் சொன்னதை நீங்கள் கவனிக்கலையா? நான் மேலே வந்து ஒரே அளவாக இருக்குது, கீழேயும் ஒரே அளவாக வெட்டுங்கண்ணே. அப்படியே ரெண்டையும் பிடிச்சி ஒரே அளவாக வெட்டுங்க, பொறுமையாக வெட்டுங்க. இது பாருங்க, 2வது தரம். இந்த மேலே வந்து ஒரே அளவாக இருக்குது. இதில் ஒன்றும் நான் வந்து அவரை இது பண்ணல. கரெக்டாக வெட்டுங்க, பொறுமையாக வெட்டுங்க. அவ்வளோ. இது முன்னாடியே செஞ்சுருக்கலாம். திரும்பவும் அதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐய, இப்படியே பண்ணியிருந்தா கயிறு தான் வீணாக போகும். இப்போ இந்த வெட்டின கயிறை ஒரு முடிச்சு போட்டுறேன். ஓகேயா? இந்த வெட்டின கயிறு ஒட்டுமா? ஒட்டாது. ஒட்டணும்னா என்ன பண்ணணும்? இல்லையே, அப்படி ஒரு குங்குமம் கொஞ்சம், மஞ்சள் கொஞ்சம், சந்தனம் வச்சு முருகா ஒட்டிக்கோ, பிள்ளையார ஒட்டிக்கோ, மாரியாத்தா ஒட்டிக்க, ஏசுநாதா ஒட்டிக்க, அல்லா ஒட்டிக்கன்னு ஒட்டிக்குமா? ஒட்டிக்காது. என்ன செஞ்சா ஒட்டும்? இதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரம் நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்களா? சொன்னா ஒட்டிக்கும். மைக் கிட்ட வாங்க. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே கடவுள் இல்லை, கடவுளே இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பினவன் அயோக்கியன். கடவுளை ஒட்டும், கயிறு ஒட்டும். கடவுளை பரப்பினவன் அயோக்கியன். அது காரணம் சொல்றேன். கடவுளை பரப்பினவன் அயோக்கியன், கடவுளை பரப்பினவன் அயோக்கியன், கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி. கயிறு ஒட்டுங்க. ஒட்டலன்னா நான் கும்பிடுறேன், ஒட்டலன்னா நான் கீழே விழுந்து கும்பிடுறேன். காட்டு மிராண்டி. காட்டுமிராண்டி. தந்தை பெரியார் வாழ்க, தந்தை பெரியார் வாழ்க, அண்ணல் அம்பேத்கர் வாழ்க, அண்ணா அம்பேத்கர் வாழ்க. கயிறை ஒட்டிக்கோ, கயிறு ஒட்டிக்கோ. அருமையா ஒட்டிக்கோ. பாருங்க, எழுத்து பாருங்க, எழுத்து பாருங்க, எழுத்து பாருங்க. நீங்க இதை விட்டு சுக்லாம்பரதனம் சசிசாரணம் கஜானனம் பூத கணாதி சேவிதம் முருகா ஒட்டிக்கோ. பருப்பு வேவாது. இந்த இப்போ அவர் சொன்னார், கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லைனார். கயிறு ஒட்டிக்கிச்சு. கடவுள் உண்டு, கடவுள் உண்டு சொல்லி ஒட்ட வைக்க முடியுமா? முடியாது. இப்போ இதை வந்து கீழே பிடிச்சி இழுத்தா என்ன ஆகும்? ஒரு முடிச்சு ஒன்று விடும் இல்லையா? இது வந்து எல்லாரும் செய்யறதான். இப்படி இப்படி இழுத்தன்னு வைங்க, அதை முடிச்சு வருமா? அது வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. முடிச்சிருக்கா பாருங்க, போயிடுச்சு. எதுக்காக சொல்றோம்னா, இதெல்லாம் யார் செஞ்சாலும் வேடிக்கை பாருங்க, நம்பாதீங்க, காசு கொடுக்காதீங்க. மொதல் சமாச்சாரம் அதுதான். மந்திரவாதி வருவான், உனக்கு 10 லட்ச ரூபா வரவழைக்கிறேம்மா, நீங்க சொல்லுங்க 5 லட்ச ரூபா வரல, நீ 4 ரூபா எடுத்து எனக்கு 1 ரூபா கொடுன்னு சொல்லுங்க. நீ 4 லட்ச ரூபா எடுத்துக்க, நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு 500 1000 வாங்கிட்டு போனே தவிர உங்களுக்கு இது பண்ண மாட்டான். உங்களுக்கு பிடிச்ச சாமி என்ன சாமி? மதுரை வீரன். இவரு பரவாயில்ல, மகிழ்ச்சி, அது நம்ம சாமி. இதை வந்து பெரியார் குறை சொன்னதே கிடையாது. இந்த கிராமத்து கோயில் இருக்கு பாருங்க, இந்த 2 கை சாமியெல்லாம் நம்ம சாமி, 4 கை சாமியெல்லாம் அவன் சாமி. யார் சாமி? ஐயரு சாமி. அது வந்து சக்கரை பொங்கல், தயிர் சாதம், புளியோதரைங்க. நம்ம சாமி இருக்க கடா, சுருட்டு, கருவாட்டு குழம்பு, இல்லை எல்லாம் உண்டு இல்லை. இதுதான் நம்ம சாமி. இது பெரியார் வந்து இதை குறை சொல்ல, ஏன்னா உலகம் முழுக்க இருக்குன்ட்டாரு. இன்னைக்கு அறிவில் வளர்ந்த ஜப்பான்லேயே அந்த கிராமத்து வழிபாடு இருக்கு. இந்த மதுரை வீரன் கோயிலில் யார் பூசை இருப்பாங்க? நம்மால ஒரு ஆள் இருப்பாங்க, நம்ம ஊரில் ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா? நீங்கள் திருப்பதி போங்க, அடிப்பான், எட்டிப்போன்னு அடிப்பான், கிட்டாக்க விட மாட்டான். மதுரை மீனாட்சி அம்மன் நம்மளை விரட்டுவான். எங்கெங்க ஐயர் இருக்கானா அங்கெல்லாம் நமக்கு மரியாதை இருக்காது. இந்த மாதிரி காளியம்மன், மாரியம்மன்லாம் இருக்கு பாருங்க, மதுரை வீரன், இதெல்லாம் நம்ம சாமி. நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் அங்கே பூசாரியா இருப்பாரு, வயலுக்கு வேலைக்கு போவாங்க, மண்வெட்டி வச்சு, மாப்பிள்ள சீக்கிரம் சூடத்தை காமிச்சிடுவாடா போகணும்பாங்க. அவர் போய் வேட்டியை துண்டை கட்டிக்கிட்டு சூடம் காமிப்பாரு. நாங்களும் போய் ஊதி வாங்கிக்குவோம். எங்களுக்கு அதில் குறைவே கிடையாது. ஏன்னா காமிக்கிறது எங்கள் அண்ணன், என் தம்பி. இப்படி கொடுக்கல, அவரு தட்டை நீட்டி எடுத்துக்கங்கிறாரு. ஐயர் இப்படி கொடுப்பான். அவன் நம்ம கிராமத்தால தட்டை நீட்டி நம்ம தான் எடுத்து பூசிக்குவோம். அங்கே தேர் இருக்காது, தெப்பம் இருக்காது, கோபுரம் இருக்காது, தங்க கவசம் இருக்காது. இன்னைக்கு கோடி அர்ச்சனை, இன்னைக்கு லட்ச அர்ச்சனை, உங்க பணத்தை கொள்ளையடிக்க மாட்டாங்க. சூடத்தை காமிப்பாங்க, தமிழ்ல சொல்லுவாங்க, எல்லாரையும் காப்பாத்து, எல்லாரையும் நல்லா வச்சு காமிப்பாங்க. புரியும். பாப்பா என்ன சொல்றான்னு உங்களுக்கு புரியாது.
மந்திரத்துல சொல்லுவான். அவன் படிச்சது தமிழ். நீங்க வாங்கண்ணே. பாப்பான் படிச்சது தமிழ். பாப்பான்னு சொன்னா ஐயருங்க. படிச்சது தமிழ். அவன் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட பேசுறது தமிழ். ஆனா உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்து அவன் புரியாத மொழியில பேசுவான், சம்ஸ்கிருதத்துல பேசுவான். காரணம் என்னன்னா அவன் சம்ஸ்கிருதம் படிக்கல. அதுல சொல்லுப்போ உங்களுக்கு அர்த்தம் புரியாது. கஜானனம் பூத கணாதி சேபிதம் கவிதை ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம்மா. நீங்க கும்பிட்டுட்டு உட்காந்துருப்பீங்க. கஜம்னா யானை, நனம்னா முகம். யானை மூஞ்சிக்காரனே பிள்ளையார திட்டுறான். டே யானை மூஞ்சிக்காரனே. பூத கணாதி சேவிதம், பூதகணங்கள்லாம் பூதமா இருக்கிறியே. கபித்த ஜம்பு, கபித்தனா விளாம்பழம், ஜம்புனா நவாப்பழம். கபித்த ஜம்பு பலசார பட்சிதான், நவாப்பழம் விளாம்பழமா திங்கிறியே. உமாசுதன் பார்வதியின் பையனே. சோக விநாச காரணம், என் சோகத்தெல்லாம் போக்குறியே. நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம், காலை கும்பிடுறாங்கிறான். இதைத்தான் அவன் சொல்றான். இதே நம்ம ஓதுவார் உள்ள பாடுவார் ஜால்ரா கட்டையை வச்சுட்டு. பிடியதன் உருகுமை குழமிகு கரியது வடிகொடு தனதடி அவர் வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழிபட முறை ஏம்பாரு. மரியாதை இருக்காது. நம்மளுக்கு காசு போட மாட்டேன். தமிழ்ல சொல்றாரே, உங்களுக்கு தெரியுமா அது என்னன்னு? ஆறிரு தளந்தோல் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெறுப்பை கூர்விசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலீரிய மஞ்சை வாழ்க, யானைதன் மணங்கு வாழ்க, மாசிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க, வரிவளம் சுரக்க, மன்னன் கோள்முகில் அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். பாரு, கூப்பிட மாட்டான். தமிழ்ல சொல்லிட்டாரே. என்ன சொல்றாரு புரியுதுல? புரியாத மொழியில சொல்லணும். உஷ்ணீஷ மாத்திர குணகேசலாடா நாசிகா பாகத்வேக அணுவேதை செல்வோம். ஏங்கப்பா பெரிய ஆள் தான்மா. கல்யாணத்துக்கு வருவான். நாளிகாரம் சமர்ப்பயாமிம்பான். நீங்க நினைச்சு பெரிய மந்திரம்னு. நாளிகாரம் தேங்காய், நீங்க வாங்கி கொடுத்த தேங்காய் இங்க இருக்கும். அதை எடுத்து அந்த சொம்பு மேல வைப்பான். நாளிகாரம் சமர்ப்பயாமிம்மா. டேங்கப்பா ஐயா தெளிவா சொல்லுவான். என்னடா சொன்னான்? இங்க இருக்கிற தேங்காய் எடுத்து இங்க வச்சிருக்கிறான். சீலபத்திரம் சமர்ப்பயாமிம்மா. பெரிய ஆளாக தான் நம்மளால் பிடிச்ச கம்யூனிட்டி. அவன் சொன்னது வெத்தலை செய்வ. சீலபத்திரம்னா வெத்தலை செய்வ. நீங்கள் வாங்கி கொடுத்தது இங்கே இருக்கிறத எடுத்து ஆகிட்டா வைப்பான். சீலபத்திரம் சமர்ப்பயாமிம்பான். டேங்கப்பா இதெல்லாம் மந்திரமாங்க. இது 2000 5000 10,000 கொடுக்குறோம். நம்ம ஓதுவார் தமிழில் சொல்றாரு 10 பைசா கொடுக்க மாட்டேங்கிறோம். தோழர் சொன்னார், ஐயரை வச்சு கல்யாணம் பண்ணால் பெருமை. என்ன ஒன்றும் பெருமை கிடையாது. என்ன ஐயரை வச்சு கல்யாணம்? உங்களுக்கு சோமசுந்தர பாரதியார்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு கல்யாணம். அவர் லண்டன்ல படித்தவர். அவருக்கு சம்ஸ்கிருதம் தெரியும். அவர் கல்யாணத்துக்கு வர்றாரு. யாரை கல்யாணம் பண்ண? சொந்த அக்கா பொண்ணை கல்யாணம் பண்றாரு. 1903. இப்போ இன்னைக்கு 2024. அப்பெல்லாம் அண்ணாவே பிறக்கல. அண்ணாவே 1905 தான் பிறந்தாரு. அண்ணா பிறக்க முன்னாடி கல்யாணத்துக்கு வர்றாரு. அவங்க அப்பா வந்து ஐயரை வச்சு கல்யாணம் பண்ணுங்கிறாரு. மாட்டேங்கிறாரு. இல்லப்பா ஐயர் வந்து நம்மளை கெட்ட வார்த்தையில திட்டுவாரு, வேணாங்கிறாரு. அப்ப நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேங்கிறாரு. பார்த்தாரு, அப்பா தான் நம்மளை படிக்க வச்சாரு, அப்பா தான் நம்மளை செலவு பண்ணாரு, அப்பா தான் நம்மளை அனுப்பிச்சாரு. சரிங்கப்பான்ட்டார். கல்யாணத்துக்கு ஐயர் வராரு. ராஜாஜி உட்காந்துருக்காரு, பெரியார் உட்காந்துருக்காரு, ஏகப்பட்ட விஐபிலாம் உட்காந்துருக்காங்க. இவன் தாலி எடுத்துக்கிட்டு ஒரு மந்திரம் சொன்னான் ஐயர். சோமசுந்தரம் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார் ஐயரை. ஐயருக்கு அன்னைக்கு 50 ரூபாங்க. ஆனால் அந்த சோமசுந்தரம் பாரு அப்பா வந்து பாரதியார் வேலை மாதம் 6 ரூபா தான் சம்பளம். நல்லா சிந்தனை பண்ணி வரும். ஒரு நாளைக்கு அவருக்கு வருமானம் 20 பைசா. அவருடைய 8ஆம் மாத சம்பளம் அந்த பாப்பா வாங்குறான். இந்த தாலி எடுத்து விடுவோம் மந்திரம் சொன்னா பாருங்க. சோமசுந்தரம் விட்டாரா கன்னத்தில்? பாப்பா கீழே சுருண்டு விழுந்தான். மைக்கிட்டு மன்னிச்சுங்கன்னார். அவர் மந்திரம் சொன்னார்னு அவரை அடிக்கலை. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்க, ஒத்துக்கிட்டேன். இப்போ அவன் சொன்ன மந்திரம் செத்த வீட்டில் சொல்கிற மந்திரம்னா. இப்போ அந்த ஐயர் சொன்ன மந்திரம் கருமாதி வீட்டில் சொல்கிற மந்திரம் அப்படின்னார். நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க தோழர்களே. இன்னைக்கு உங்கள் வீட்டில் இன்னைக்கு ஒரு எலக்ட்ரீஷியன் வராரு, வேலை தெரியாமல் ஒயரை வெட்டி வெட்டி போடுறாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சாமியை கும்பிட்டு இருப்பீங்க, போயா வெளியேன்னு சொல்லுவீங்கல்ல. ஒரு ஆசாரி வராரு, அவருக்கு அந்த நாற்காலியோ மேஜையோ பண்ண தெரியல, மரத்தை துண்டு போட்டு வீண் பண்ணுறாரு. என்ன பண்ணுவீங்க? போயா வெளியேங்கிறீங்க. ஒரு கொத்தனார் வீடு கட்டுறாரு, கல் கோணமான எடுக்கிறாரு, வெளியே போம்பீங்க. இந்த பாப்பான் ஏன் மந்திரத்தை கையில் எடுத்தான்னா அவன் செய்யறதுக்குள்ள நீங்கள் வந்து குறையை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நாங்கள் சிலை செய்கிறோம். சிலையை வாங்கும்போது சொல்லுவான், என்னங்க இந்த கை பெருசாக இருக்குது, இந்த கை சின்னதாக இருக்குமா. இதை சின்னது பண்ணிவிடுவோம், இதை சின்னது பண்ணி சரி பண்ணி கொடுப்போம். ஆனால் அந்த சிலைக்கு அவன் உயிர் வர வளைச்சிட்டேம்மா. எந்த சிலையாவது உட்காந்த சிலை எந்திரிச்சு நின்று இருக்கா? உயிர் வந்த சாமி இல்லை நைட்டு பட்டு தூங்கியிருக்கா? நாங்கள் எப்படி செஞ்சு கொடுத்தோம் அப்படி தான் இருக்கும். அப்போது நீங்கள் ஐயர் செய்கிற எதுலேயும் நீங்கள் குறை கண்டுபிடிக்க முடியாது. நம்ம மக்கள் வந்து இது பண்ணுவான். இப்போ ஒரு கொத்தனார் வீடு கட்டிகிட்டு இருப்பார். செவ்வறு வைக்கும்போது அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா அரை கல் தான் வரும். அப்போ என்ன பண்ணுவார்? ஒரு கல் எடுத்து 2ஆக உடைப்பார். இந்த வீட்டு உணர் திட்டுவான், ஐயோ
கல் 4 ரூபா விற்கிது, என்ன உடைக்கிறம்மா? அந்த பாதிகளில் அந்த கொத்தனார் வீட்டுக்கு கொண்டு போகிறாரா? கிடையாது. அடுத்த வரிசையில் வைப்பார். அடுத்த வரிசையில் அந்த வீடு கட்டுற தோழர்களுக்கு தெரியும். அடுத்த வரிசையில் அந்த அரைக்கல்ல வைப்பார். நம்மள கத்துவோம், ஐயோ கல் 4 ரூபா விற்கிது, என்ன உடைக்கிற அப்படிமா. சிமெண்ட் பூசுவார். மேலே நெத்திகன் பூசுவார். கொஞ்சோண்டு கலவை கீழே செஞ்சோ, சிமெண்ட் மூட்டை 300 விற்கிது, கீழே சிந்துதுமா. அதான் பொறுப்பாக கட்டுறானா. அதை திருப்பி அவர் அல்ல அந்த இடையெல்லாம் பூசிட்டு போயிடுவார். எல்லாம் முடிச்சு வீடு திறக்கும் போது ஒரு பாப்பானை கூப்பிட்டு உட்கார வச்சு 500 ரூபா நெய் வாங்கி கொடுப்பாரு. அவன் நெருப்புல ஊற்றுவான், நம்மளை கும்பிட்டு உட்காந்துருப்பான். இந்த 4 ரூபா கல்லை அவர் 2ஆ உடைச்சப்ப திட்டின அந்த நாய், அந்த கழுதை, அந்த கொத்தனார் அடுத்த வரிசையில வச்சாரு. அவர் ஒன்றும் வீட்டுக்கு எடுத்துட்டு போகல, ஏமாத்தல. இவன் 500 ரூபா நெய்யை தூக்கி நெருப்புல ஊத்துறான், இவன் கும்பிட்டுட்டு உட்காந்துருப்பான். புட்டிச்சு குடுமையை பிடிச்சி 4.5 ஏண்டா கம்யூனிட்டி, உன் வீட்டில் பருப்புல ஊற்றி திங்கிற, என் வீட்டில் வந்தா ஏன்டா நெருப்புல ஊத்துறேன்னு கேட்கணுமா நம்ம? அவன் வீட்டில் அரிசியை உலையில போடுவான், நம்ம வீட்டில் வந்தால் தலையில போடுவான். பூசணிக்காயை வெட்டி அவன் கூட்டில் போடுவான், நம்ம வீட்டில் வந்தால் ரோட்டில் போடுவான். குங்கும தடவை பார்த்துருப்பீங்க. 300 ரூபா பூசணிக்காயை உடைப்பான், நம்மளால கும்பிட்டுட்டு இருப்பான். ஏன்னா அந்த கொத்தனார் கீழ் ஜாதி, ஐயர் மேல் ஜாதி. அப்போ மேல் ஜாதிக்காரன் எது செஞ்சாலும் நியாயம், நம்ம மக்கள் எது செஞ்சாலும் அது தப்பு. இன்னை வரைக்கும் இருக்கே. இங்கே இருக்கிற தோழர்கள் ஐயரை வச்சு கல்யாணம் பண்ணி எனக்கு அப்படியே தலையை சுத்திச்சு. என்ன இந்த பையங்க இந்த அளவு ரஜினியை வச்சு பண்ணா கூட நான் ஒத்துக்குவேன், ஏற்றுக்க மாட்டேன். அதே ஒரு சமாச்சாரம். இது மாதிரி நீங்கள் அவனை கூப்பிட்டா அவங்களை இழிவுபடுத்துறது. இது மாதிரி எல்லாருமே ஏமாத்துவான். நீங்கள் யாரும் ஏமாறாதீங்க. பழைய பெரியவங்களுக்கு தெரியும். ஒரு ஆளை கூப்பிடுவான், இந்த கோழி முட்டையை தொடுவான், தொட்டவுடனே அவன் கீழே விழுந்துருவான், மூஞ்சியை மூடி. இப்போ அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு செல்ஃபோனு, நாகரிகம், கரண்ட் எல்லாம் வந்துருச்சுல. கரண்ட் வந்தது பேய் பிசாசு இல்லை, அதுக்கு முன்னாடி பேய் பிசாசெல்லாம் இருந்தது. தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சவங்க, அதுக்கு ஒரு பேய் பிசாசு இல்லை. ஏன்னா அவன் முட்டையை தொட்டா மூஞ்சியை மூடிட்டு விழுந்துருவான். அப்போ அந்த வித்தகாரன் சொல்லுவான், வித்தகாரன் இல்லை மந்திரவாதி, உங்களை 4 பேர் வந்து உங்கள் பிரச்சனையை என் காதில் சொல்லுங்க அம்மா. அங்கேயும் ஒருத்தன் போய் மெதுவாக சொல்லுவான், அவன் விழுந்து அங்கே கிடப்பான். கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது, 15 வருஷமா எவ்வளோ செலவு பண்ணிட்டேன், நடக்கலை அப்படிமா. நீங்கள் ஓரமாக நெல்லு, நான் சொல்கிறேன்ப்பா. யார்? இந்த கைலி கட்டிட்டு இருக்கிற மந்திரவாதி. இன்னொருத்தன் வருவான், ஒரு 15 இட்லி சாப்பிடுவாங்க, இப்போ 2 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியல, எவனோ செய்வினை செஞ்சுட்டான் அப்படிமா. ஓரமாக நெல்லு அப்படின்வான். அங்கே இன்னொருத்தன் வருவான், என்னம்மா எனக்கு என் பங்காளிக்கு சொத்து சண்டை, நிம்மதியே இல்லை, அவன் என்னை வெட்டு வாங்கினா நான் அவனை வெட்டுவேன், என்ன பண்ணுறேம்மா? ஓரமாக நெல்லுன்றான். அந்த தாயத்து அந்த படுத்துருக்கான் பாருங்க, அவன் நெஞ்சில் உடைய இவ்வளோ தாயத்தை வச்சிருவான். டேய் உன் பேர் என்னடாம்மா? வேலாயுதம் அப்படிமா. உங்கள் அப்பா பேர் என்ன? தாயத்தை எடுத்தோன்னா பேச மாட்டான், திரும்ப தாயத்தை வைப்பான். அப்பா பேர் பணவசிவம்மா. அப்போ என்னன்னா இந்த தாயத்தில் தான் சக்தி இருக்குன்னு அவனை நம்ப வச்சிருவான். அவன் படத்துக்கு அவன் மச்சான் தான், வெளியெல்லாம் கிடையாது. நீங்கள் நாங்கள் போய் முட்டையை அவன் மச்சான் தான். என்ன பண்ணுவோன்னா ஒரு ஆளை கூப்பிடுவான், டேய் மலையாள பகவதி, அண்ணன் ஒரு செய்தி சொன்னார், என்னன்னு சொல்லு அப்படிமா. அவன் கரெக்டாக சொல்லுவான், அண்ணனுக்கு கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குங்க, அண்ணன் செலவு பண்ணி அழிஞ்சு போயிட்டாரு, வீணா போயிட்டாருமா. எப்படி தெரியும் அவனுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அங்கே படுத்துருக்கான், இவன் இங்கே மந்திரவாதி காதில் தான் சொன்னான், கரெக்டாக சொல்லுவான். சரி என்ன செய்யலாம்னா, அண்ணனுக்கு நம்ம ஒரு தாயத்து கொடுப்போங்க, அண்ணன் அதை வச்சு வெள்ளி சிவா பூஜை போட்டோம், ஜெயிச்சிருவாருமா. வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது சொல்லுவான், நாகூர் ஆண்டவரே, அண்ணன் ஒரு செய்தி சொன்னாருமா, அண்ணன் யார் எது கொடுத்தாலும் தின்றுவாருங்க, எவனோ மருந்து வச்சு கொடுத்துட்டான் அப்படிமா. எப்படி சொன்னான் தெரியாது. இன்னொன்று, மலையாள பகவதி, அண்ணன் ஒரு செய்தி சொன்னாருமா, கரெக்டாக சொல்லுவான், சொத்து சண்டைன்னு. என்னன்னா சீட்டு அட்டையெல்லாம் அவனுக்கு எழுதி கொடுத்துருப்பான், சிகரெட் அட்டையில். நாகூர் ஆண்டவரேன்னா கோர்ட்டு விவகாரம், மலையாள பகுதியில் சொத்து சண்டை, ஜக்கம்மானாக்கா வயிற்றில் மருந்து வச்சுட்டே இருக்குவான். இவன் தனியை போட்டு மூடிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருப்பான். இவன் நாகூர் ஆண்டவர் சொல்கிறானா ஜக்கம்மா சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஜக்கம்மா அப்படின்னு இப்படி தேடுவான், காலை ஆட்டுவான். அதை மந்திரவை பார்த்துருவான், காலாண்ணா ஓகே புரிஞ்சிருச்சா. அண்ணன் ஒரு செய்தி சொன்னாமா, ஜக்கம்மா என்னன்னு பார்ப்பான், செய்வினை. அண்ணனுக்கு யாராவது செய்வினை வச்சுட்டாங்கம்மா. நம்ம என்னப்பா இது பாஸ்வேர்டு, அந்த காலத்து பாஸ்வேர்டு. அது கரெக்டாக சொல்லிட்டாருப்பான். மலையாள பகவதினா கோர்ட்டில் கேஸு, மலையாள பகவதி, அண்ணன் ஒரு செய்தி சொன்னாருமா, அண்ணனுக்கு கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குங்க, வக்கீலுக்கு காசு கொடுத்து ஏமாந்துட்டாரு, நம்ம கொடுக்குற தாயத்தை வச்சு பூஜை பண்ண சொல்லுங்கம்மா. இப்படி தான் செஞ்சானுங்க. இன்னைக்கு நம்மலாம் ஓரளவுக்கு படிச்சிருக்கோம், அதுக்கு வாய்ப்பு வெள்ளைக்காரன் கொடுத்தான். வெள்ளைக்காரன் வந்தால் நம்மளாம் படிக்க வச்சான். பெருந்தலைவர் காமராஜர் நமக்கு மதிய உணவு கொடுத்து படிக்க வச்சார். இல்லைன்னா நம்மளும் அப்படி தான் ஏமாந்துக்கிட்டு இருப்போம். கேணி வெட்டணும், அவங்க அந்த கேணியில் தண்ணி எடுக்க முடியாது. ரோடு போடணும், அவங்க ரோட்டில் நடக்க முடியாது, வெள்ளைக்காரன் வர முன்னாடி.
எல்லாருக்கும் செருப்பு தைச்சு கொடுக்கணும், அவங்க செருப்பு போட முடியாது. இந்த நிலைமை தான் இந்த இந்தியாவில் இருந்தது. இதெல்லாம் ஒழிச்சது வெள்ளைக்காரன். அவங்க கூட இருந்தவங்க இவங்க 2 பேர், அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் வெள்ளைக்காரங்களுக்கு துணையாக இருந்து எங்களுக்கெல்லாம் ஒரு உரிமை வாங்கி கொடுங்கன்னு கெஞ்சினாங்க நமக்காக. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இவங்கெல்லாம் மதிக்கிறோமா? அவர் சாமி இல்லைன்னு சொன்னார்னா என்ன? சாமிக்கு அவருக்கு என்ன வரப்பு சண்டையா வாய்க்கா சண்டையா? பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்காரு. கடவுள் பேராலையும் மதத்தின் பேராலையும் ஜாதியின் பேராலும் நீங்கள் அழிஞ்சு போறீங்க, இதெல்லாம் நம்பாதீங்கன்னாரு. இன்னைக்கு சாமி கும்பிட்டு யார் வரா? உண்டியல்ல காசு போடுறோம். எதுக்கு சாமிக்கு காசு? யார் சிந்திச்சா? அவர் தங்க கவசம் வச்சிருக்காரு, தங்க பல்லக்கு வச்சிருக்காரு, தேர் வச்சிருக்காரு, தெப்பம் வச்சிருக்காரு, கோவில் இருக்கு. இடி விழுந்தா கூட ஒன்றும் ஆகாது. நமக்கு என்ன இருக்கு குடிச்ச விட தவிர? சாமிக்கு ஏன் காசுன்னு யாராவது சிந்திச்சோமா? கிடையாதே. கையில் காசு இருக்கிறத தூக்கி சாமிக்கு போடுறோமே. இதைத்தான் எங்கள் தோழர்கள்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். சாமி கும்பிடுங்க, வேணான்னு சொல்ல. கும்பிட்றதுனால எந்த சாமி உங்களுக்கு நல்லது பண்ணாது. இப்போ நான்லாம் சின்ன பிள்ளையில கும்பிட்டே கிடையாது. எங்கள் அம்மா அப்பாலாம் கும்பிட்டாங்க. எனக்கு ஒன்றும் எந்த சாமியும் கெடுதலும் இல்லை. அதை பாருங்க, 71 வயசு ஆகுது, நல்லா தான் இருக்கேன். நான் நல்லா பேசுகிறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்க போகிறேன். கடவுள் செய்கிறார், நீங்கள் நம்பிக்கிட்டு இருப்பீங்க. அந்த நம்பிக்கையை ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதை வச்சு ஒருத்தன் ஏமாத்துறான் பாருங்க, அவன் தான் உங்களுக்கு அயோக்கியம். வித்த காமிக்கிற இடத்துல எலுமிச்சம்பளம் வச்சுக்க கூடாதுமா. எலுமிச்சம்பளம், கீரை கட்டு, பூண்டு, பின்கை கட்டினா பழிக்காதுமா. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண ஒரு வெள்ளை பேப்பர் புஸ்தகம். இதில் ஒன்றுமே எழுதலை. இப்போ இது முழுக்க படம் வரணும். இப்படி வரைஞ்சா இது சொன்ன நம்ப மாட்டீங்க. இதை பாருங்க, ஃபுல்லாகவே படம் இருக்கு. இப்போ திரும்ப இந்த படத்தை காமிச்சா கண்டிப்பாக ஒன்றுமே இருக்காது. யாரும் எலுமிச்சம்பழம் வச்சுருக்கீங்க. ஏங்க அண்ணா அப்பயே சொன்னால கீரை எல்லாம் வச்சுக்காதீங்க, கொஞ்சம் அந்த பக்கம் நம்மளால எலுமிச்சம்பழம் கீரை அங்கே போட்டுருவான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது எப்படின்னு அப்புறமா சொல்கிறேன். கொஞ்சோண்டு கலரை ஊற்றி இப்படி தடவிட்டு கலரில் வான்னு சொன்னீங்கன்னா அந்த வந்த படம் முழுக்க இதில் கலரில் வந்துடும். எல்லாத்தையும் இப்படி அழிச்சிட்டு வெள்ளை பேப்பரை வானாக்கா வெள்ளை பேப்பராகவே தான் இருக்கும். இந்த பக்கமும் அப்படி தான் இருக்கும், இந்த பக்கம் அப்படி தான் இருக்கும். அதே வெறும் படம் மட்டும் வானா வெறும் படம் மட்டும் வரும். கலரை ஊற்றிட்டு கலரில் வேணா கலரில் வந்து எப்படி கண்டுபிடிச்சிங்களா? வாங்க. இல்லை, நான் சொல்கிறேன், கீரை கட்டி எலுமிச்சம்பழம்லாம் கிடையாது. ஏன்னா அதுலலாம் சக்தி இருக்குன்னு நம்மளை நம்ப வைக்கிறான். இதில் அவன் சாமி படம் போட்டிருப்பான். ஏசுநாதர், மெக்கா மதீனா, நாகூர் ஆண்டவர், இதெல்லாம் போட்டுருவாங்க. எல்லா மதத்துக்காரனும் ஏமாறணும்ல. ஒரே ஒரு ஆள் ஏமாந்தான் வயிறு ரொம்ப. அதில்லை வேளாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா மாதா இருக்கும், நாகூரில் போனீங்கன்னா அல்லா இருப்பார், அப்புறம் சபரிமலையெல்லாம் நம்ம சாமி இருக்கும். இது மாதிரி ஒரு சின்ன சாமானை வச்சு பூண்டுல பவர் இருக்குது, எலுமிச்சம்பழ பவர் இருக்குன்னு நம்மளை ஏமாற்றுவான். அது மாதிரி எதுலேயும் எந்த பவரும் கிடையாது. நீங்கள் நல்லா படிக்கணும், படித்து நல்ல வேலைக்கு போகணும், குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கணும், அவ்வளோதான். இப்போது தம்பி இதை ஒரு 4 பேர்கிட்ட பெரியவங்ககிட்ட காமிச்சிட்டு வாங்க. 4 பேர்கிட்ட காமிங்க, பெரியவங்கள பார்த்து. அது ரப்பரா மரக்கட்டையான்னு பாருங்க, அமுத்த முடியுமான்னு பாருங்க. சும்மா ஒரு 4 பேர்கிட்ட காமிச்சிட்டு வாங்க. அவங்கள விட்டுரு, அவங்க ஐயா என்ன மாதிரி அவங்க வயசாயிடுச்சு. இங்கே இருக்கிறவங்களுக்கு காமி, கேரளா உட்காந்துருக்கிறவங்களுக்கு. அங்கே காமிச்சியா 4 பேர்ட்ட? மரக்கட்டையா ரப்பரான்னு பார்த்துருங்க, அவ்வளோதான். மரக்கட்டை. தம்பி அதை கொடுங்க, இதை கொடுங்க. இதை பாருங்க, இந்த மரக்கட்டையை இதில் போட்டு இப்படி ஆட்ட கீழே இறங்குமா? இது மூடிடுவேன். மூடிட்டு இப்படி தட்டினா கீழே இறங்குமா இறங்காதா, நடுவில் ஸ்ட்ராங்காக அடைச்சிருக்கா என்னங்கிறத மட்டும் பார்த்துருங்க. இதில் போட்டால் இதில் வருமா, இதில் போட்டால் இதில் வருமா காமிங்க. இது யார் யார்கிட்ட காமிச்சிங்களோ அவங்ககிட்ட காமிங்க. ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. இப்போ நீங்கள் போகலாம். இப்போ உங்கள் சௌரியத்துக்காக இங்கே கருப்பு, இதில் பச்சை, அதே மாதிரி கீழே இதில் கருப்பு, இதில் பச்சை. இப்போ இந்த கட்டையை கருப்பில் போட்டுட்டுமா பச்சையில் போட்டு? அம்மா நீங்கள் சொல்லுங்கள், கருப்பில் போட்டுமா பச்சையில் போட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. பச்சை. இது நீங்கள் சொன்ன மாதிரி அதை நீங்கள் சொன்ன மாதிரி பச்சையில் போட்டேன். இது கருப்பு. இப்போ இது என்னதான் இப்படி வச்சு இப்படி தட்டினாலும் அது கீழே இறக்காது. ஆனால் ஒன்றுமே பண்ண வேணாம், அப்படியே மெதுவாக இந்த கருப்பு குவா அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பச்சையில் இருக்காது. நான் பொய் சொல்லலை. அந்த கட்டையும் நீங்கள் செக் பண்ணீங்க,
இந்த பொட்டி நீங்கள் செக் பண்ணீங்க. இப்போவும் பெரிய மேட்டரே கிடையாது. இந்த கருப்பில் இருக்கிறத அப்படியே பச்சைக்கு வாங்கினேன். தட்டைக்கிட்ட ஒன்றுமே இல்லை. யாரும் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அது வந்து பச்சைக்கு வந்துருச்சு. திரும்ப மூடிடுறேன். இப்போ தூக்கி கருப்பில் போடுறேன், கருப்புலேருந்து பச்சைக்கு போடுறேன், பச்சையிலேருந்து கருப்பு, இப்படியே சுற்றிடுறேன். இப்போ எதில் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பரிசு தரேன். அதுக்கு முன்னாடி இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா பச்சையில் இருக்குது. உங்களுக்கு கூடு விட்டு கூடு பாயிருமா, கண்கட்டு வித்தாமா, இந்த பச்சையில தூக்கி அப்படியே மேலே போட்டுறேன். இங்கே தெரியுதா பாருங்க மேலே? ஏன்னா இங்கே இல்லை, இதில் நான் வச்சுக்கிட்டு போய் சொல்லலை, தூக்கி மேலே போட்டேன். தெரியுதா யாருக்காவது? ஏன்னா நட்சத்திரத்தெல்லாம் பார்த்து கும்பிட்டு இருக்கோம்ல, தெரியாது. இப்போ என்ன பண்ணுறேன்னா மெதுவாக அந்த கட்டையை வர சொல்கிறேன். கட்டையை வர சொல்லி இங்கே வந்து உழுவுங்கிறேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த கட்டை வந்து இங்கே உழுது. இப்போ 2 கட்டைக்கு வேலை இல்லை, 2 கட்டை போடுற அளவுக்கு இடமே கிடையாது. இப்போ இந்த கட்டையை வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கருப்பில் போட்டிருக்கேன். கருப்பில் போட்டிருக்கேன்னு சொன்னால் பச்சையில் கிடையாது. பச்சை வந்து எம்டியாது. தம்பி வந்து 2 கட்டை இருக்குங்கிறாரு. 1 தான் இருக்குது, 2 வச்சுட்டுலாம் ஏமாற்ற முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த கருப்பில் இருக்கு பாருங்க, அப்படியே மெதுவாக பச்சைக்கு போங்கிறேன். சூப்பராக பச்சைக்கு வந்துடும். அப்படியே மூடிட்டு மெதுவாக அப்படியே கருப்புக்கு வாங்குறேன், கருப்புக்கு வந்துடும். இப்போவும் இல்லை, கருப்பு பச்சை கருப்பு பச்சைன்னு மாற்றி மாற்றி போட்டேன். கரெக்டாக சொல்லுங்கள், கருப்பில் இருக்கா பச்சையில் இருக்கா? சண்டை போட்டுக்க வேணாம், 2லேயும் இருக்கு. நிஜமாக தான் இருக்கு. உங்கள் பக்கத்தில் தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லை, அப்படியே மூடிடுறேன். இந்த பச்சையில் இருக்க தூக்கி அப்படி போட்டுறேன். 1 லட்ச ரூபா பந்தயம் கட்டினாலும் அதில் இருக்கவே இருக்காது, தூக்கி போட்டால் போயிடும். ஆனால் இதில் இருக்கு. இப்போ இதில் ஏதாவது ஒரு மெக்கா மதினா வரைஞ்சிக்கிட்டு இதெல்லாம் அல்லாதான் அப்படின்னா நாகூரில் எனக்கு லட்சக்கணக்கான ரூபா காசு கிடைக்கும். வேளாங்கண்ணியில் போனால் மாதாவை சொல்லணும், அட்ரஸ் மாதிரி சொல்லக்கூடாது. நாகூரில் போய் வேளாங்கண்ணியை சொல்லி வேளாங்கண்ணியில் போய் அல்லாதுன்னா தான் விடும், முதுகு பழுத்து போயிடும். இந்த மாதிரி அந்தந்த மதத்து சம்மந்தப்பட்ட கோவில்களில் அந்தந்த சாமியை வச்சு ஏமாத்துறாங்க. இது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இது ரொம்ப சிம்பிள் சமாச்சாரம். ஏன்னா இது வந்து இன்றைக்கி நிறையா மேஜிஷியன் வந்து இதை வச்சு காமிச்சு இன்றைக்கி அவங்க சாப்பிட்றாங்க. இதை நான் சீக்கிரட் உங்களுக்கு சொன்னால் அவங்களோட குழப்பு பாதிக்கும். எப்படி இதுக்கு முன்னாடி செஞ்சால் அதே மாதிரி இது ஒரு ஏமாத்து வேலை தான். இதுவும் உண்மை கிடையாது. இதை தெரிஞ்சு நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. என்னுடைய ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, யார் எது செஞ்சாலும் நம்பாதீங்க, அவ்வளோதான். இது வந்து நான் காமிக்கிறது உங்களுக்கு 10%. தோழர் வந்துருந்தார், போயிட்டார். என் வீட்டில் 2 ரூம் ஃபுல்லாக மேஜிக் சாமான் வச்சுருக்கேன். 2 ரூம் ஃபுல்லாக 6 மணி நேரம்லாம் ஸ்டேஜில் செய்வேன். ஆம்பளையை பொம்பளையாக மாற்றுறது, பொம்பளை ஆம்பளையாக மாற்றலாம். அதெல்லாம் இங்கே உங்களுக்கு காமிச்சு பிரயோஜனம் இல்லை. இந்த சாமியார்கள் உங்களை எப்படி ஏமாத்தினா அப்படிங்கிறது. இந்த பழனியில் பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் மணி அடிக்கிறான், கை மணி எடுத்து அடிக்கிறான். ஒரு 40 வருஷம் முன்னாடி அன்னைக்கு எனக்கு அங்கே மீட்டிங். காலையில் மேலே போயிட்டு மணி அடிக்கிறான், மணி அடிக்குது. நம்மகிட்ட கொடுத்து அடினா அடிக்க முடியாது. காட்டா அது நாக்கே இல்லை, மணியில் நாக்கு இல்லை. நம்ம ஆளுங்க அடித்தா அடிக்கலை. நான் ஒரு 1/2 மணி நேரம் நின்றுட்டேன். இது என்னடா அது, நம்ம இவ்வளோ மேஜிக் கற்றுருக்கோம், இது நமக்கு தெரியலையேன்ட்டு. ஒரு ஆளுகிட்ட 100 ரூபா, ஒரு ஆள்கிட்ட 200 ரூபாங்கிறான். உங்கள் குடும்ப பிரச்சனை 200 ரூபா, அவனுக்கு மட்டும் 100 ரூபா. செத்த நேரத்தில் 40,000 ரூபா செஞ்சிருச்சு. ஒரு 1.5 மணி நேரத்தில் 40,000. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் படித்தவங்க ஒருத்தவங்க 30,000 சம்பாதிக்கிறாங்கன்னா 8 மணி நேரம் ஒரு கார்பரேட் கம்பெனியில் போய் வேலை செய்யணும். சிசிடிவி கேமரா தலைக்கு மேலே வச்சுருப்பான், ஓனர் பார்த்துக்கிட்டு இருப்பான் பாம்பேலேருந்து. அந்த பையன் சுதந்திரமாக வேலை செய்ய முடியாது, பாத்ரூம் போயிட்டு வர முடியாது. மாதம் 30,000 சம்பாதிக்க ஒன்றும் இல்லாமல் ஒரு மணியை வச்சுட்டு ஒருத்தன் 1.5 மணி நேரத்தில் 40,000 சம்பாதிக்கிறான். 1.5 மணி நேரம் நின்று டக்குன்னு போய் அவன் மேலே ஒரு துண்டு போட்டிருந்தான், பூணுலாம் போட்டிருந்தான், சட்டையெல்லாம் போடல. அவன் துண்டை எடுத்து அவுத்து விட்ட பாருங்க. இந்த மணியை அவன் கம்கட்டில் கட்டியிருந்தான். பால்காரர் மணியை கம்கட்டில் கட்டிட்டு துண்டை போட்டு மூடிட்டு இந்த மணி ஆட்டுறான், இது அடிக்குது. நல்லா சொல்லுங்க, இது நியாயமா நியாயம் இல்லையா? இப்போ அவனுக்கு தெரியும் ஏமாத்துறோன்னு. யாரை ஏமாத்துறான்? பழனி மலை மேலே அங்கே வர பக்தர்களை ஏமாத்துறான். அவன் பட்டை அடிச்சிருக்கான், உத்திராச்சோட்டை போட்டிருக்கான். மக்கள் அவனை நல்லவன் நம்புது. ஐயர் பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்னு. ஆனால் பச்சை பொய் சொல்கிறான். நான் போய் துண்டை அவுத்தேன் பாருங்க, அந்த 100-200 கொடுத்தலாம் அவனை அடித்து சாணியை வெளியே எடுத்துட்டாங்க. நம்ம ஆளுக்கு அதுக்கப்புறம் கோடு போட்டு கொடுத்தா ரோடு போட்டுருவாங்க. 100 ரூபா போட்டாலும் 300 ரூபா பிடிக்கல. செத்த நேரத்தில் பஞ்சா பறந்துருச்சு. எங்களுக்கு ஏன் அந்த வேலைன்னா, ஏன் நீ ஏமாத்துற? இது வந்து ஒரு பால் பாட்டில். இது அமெரிக்காவில் ஒருத்தன் கண்டுபிடிச்சான். அங்கே ஒரு பாப்பார பையன் அமெரிக்காவில் படிச்சிருந்தான்.
இங்கே கோயம்புத்தூர்ல ஒரு ஐயர் கோயில் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தான், அவனுக்கு வாங்கி அனுப்பிச்சான். அப்போ அந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்திருக்குன்னு. இது பாருங்க, இதில் பால் இருக்கு. இது என்னன்னா வெள்ளைக்காரன் எது கண்டுபிடிச்சானா, இந்த காதில் ஊற்றி பிரெயின் வாஷ் மில்க், உங்கள் மூளையை சலவை செய்கிற பால்னு இந்த காதில் வச்சு இப்படி ஊற்றுவான். நான் ஊற்றுறேன்னு சொல்லி நீங்களாம் ஊற்ற முடியாது, பயிற்சி வேணும். இந்த பாருங்க, ஒரு பாட்டில் பாலை ஊற்றிட்டேன். அப்படியே மூடிட்டு மெதுவாக இந்த காது வழியாக அப்படி எடுத்தீங்கன்னா அந்த பால் முழுக்க அப்படியே இந்த காது வழியாக வந்துடும். இந்த காதில் போய் இந்த காதில் வந்துடும். இதை வாங்கி அனுப்பிச்சான். அவன் என்ன பண்ணான், பிள்ளையார் பால் குடிக்கிறாரு அப்படின்ட்டான். 4 ரூபா விற்ற பால் அன்றைக்கு 40 ரூபா. என்னன்னா பிள்ளையார் பால், என்னடா பிள்ளையார் கொழுக்கட்டை தானே தின்னாரு, என்னைக்குடா பால் குடிக்காது இந்த பாட்டில் வந்தது. இது வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சான். பிள்ளையார் பால், என் செருப்பு கூட பால் குடிக்கும் பாருங்க. இங்க பாருங்க, ஒரு பாட்டில் பால் குடிச்சிருச்சு. அப்படியே கக்குன்னு அப்படியே கக்கிடுங்க பாருங்க. இது ஒரு பொம்மை. இதை வச்சு ஒருத்தன் அன்னைக்கு 6 லட்ச ரூபா சம்பாதிச்சான் அந்த ஐயர் கோயில்ல. கோயம்புத்தூர் 6 லட்சம், 2 கிரவுண்டு வாங்கி போட்டான். அன்னைக்கு 60 லட்சம் அந்த கிரவுண்டு. இந்த பாட்டோட விலை வெறும் 10 ரூபா. நான் ஒன்னே கேட்குறேன், அந்த ஐயருக்கு தெரியுமா தெரியாதா இது ஒரு பிளாஸ்டிக் பொம்மை, இதை வச்சு நம்ம ஏமாத்துறோம்னு தெரியும்ல. அப்போ ஒரு 10 ரூபா பாட்டில் வச்சு அங்கே வர மக்களை ஒருத்தன் ஏமாத்துறான்னா அவன் நல்லவனா அயோக்கியனா, அது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். நான் அவனுக்கு ஓட்டு கேட்கல. நல்ல சிந்தனை. நம்ம மதுரை வீரன் கோயில் பூசாரி இதெல்லாம் செய்ய மாட்டார், காளியம்மன் கோயில் பூசாரி செய்ய மாட்டார். நம்ம மக்கள் ஏகப்பட்ட கோயிலில் இருக்காங்க, இந்த ஏமாத்து வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. சாமி அவங்களும் நிஜமாவே கும்பிடுவாங்க. பாப்பா நிஜமாக கும்பிடவே மாட்டான், கும்பிட்ற மாதிரி நடிப்பான். இந்த ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு ஒருத்தன் 6 லட்ச ரூபா 35 வருஷம் முன்னாடி சம்பாதிச்சிருக்கான்னா அவன் எவ்வளோ பெரிய அயோக்கிய பேராக இருந்திருப்பான். சிந்தனை பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்கள் நாளைக்கு போகும்போது இதை விட இன்னொன்று வரும், அதை வச்சு ஏமாத்துவான். நீங்கள் ஏமாறக்கூடாதுன்னு தான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு கூடு விட்டு கூடு பாயிருதுமா. ஆனால் இந்த பைக்குள்ளே எதா இருக்கா பாருங்க, நல்லா பாருங்க, ஒன்றும் இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு இருக்குது. இந்த கூடு விட்டு கூடு பாயிருது எப்படின்னு சொல்கிறேன், அந்த இதை கொடுக்கு. இப்போ இந்த கவரில் இதை போட்டுட்டேன். நீங்கள் என்ன தான் இங்கே இப்படி இப்படி தட்டினாலும் அது கீழே விழுகாது, ஏன்னா 3 பக்கம் அடைச்சிருக்கு. இதில் இப்படி எடுத்துருவோம். எடுத்துட்டா இப்போ இந்த சீட்டு வந்து இங்கே இருக்குது இல்லையா, இந்த கவரை வந்து அங்கே வச்சிடுறேன். கூடு விட்டு கூடு பாயுதுமா. இதில் என்ன சீட்டு இருக்குது, ராணியா, அப்படியே நல்லா பார்த்துட்டே இருங்க. அதுக்கிட்ட அப்படி வந்து கையை வைங்க, அப்படி மெதுவாக வைங்க. சீட்டு எங்க, சீட்டு எங்க, கையை வைங்கன்னு. சீட்டு என்னென்ன பார்த்தீங்களா அப்படின்னா. இப்போ அவர்கிட்ட அந்த கவரை வாங்கி அங்கே வச்சேன், இந்த சீட்டு அதுக்குள்ள இருக்கு. இப்போ இதுல இருந்த சீட்டு எப்படி, அதுல இருந்த சீட்டு இதுக்குள்ள எப்படி போச்சு? இது கூடு விட்டு கூடு பாயிருதுமா. நான் இங்க இருந்து சிங்கப்பூர்ல பேசுறேன், இங்க இருந்து மலேசியால பேசுறேம்மா, அதெல்லாம் ஒன்றும் பேச முடியாது, அதெல்லாம் பொய். தம்பி யாராவது ஒரு ஆள் வரலாம், யாராவது ஒரே அந்த பையன், நீ தான் வந்துட்டு இங்கேருந்து யாராவது ஒரு பையன் வரலாம். உங்க பேர் என்ன? கார்த்திகேயன். எத்தனை படிக்கிறீங்க? 7th. சரி, இதுக்குள்ள என்ன இருக்கு பாருங்க, கோழி முட்டை. எடுத்துருங்க, வெளியே எடுத்துருங்க. அவர் ஒரு கோழி முட்டை எடுத்து கொடுத்துருக்காரு, அதை இங்க வச்சுங்க. உங்களுக்கு இருமல் வந்தா எப்படி இருமுவீங்க? இருமல் எப்படி இருமுவீங்க? எப்படி? தும்மல் வந்தா எப்படி தும்முவீங்க? ஆச்சுன்னு தும்முவீங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பிங்க, அப்படியே குனிங்க, நல்லா இங்க இப்படி இப்படி நல்லா குனிங்க. ஒரு தும்மல் ஒண்ணு போடுங்க. அவர் எடுத்து கொடுத்த முட்டை இங்க இருக்கு. இப்ப நீங்க போட்டது என்ன? இந்த ஊர்ல ஆம்பளை பிள்ளைங்களாம் முட்டை போடுறாங்க. சரி, முட்டை சாப்பிடுவீங்களா? காமிங்க. இல்ல இல்ல, நான் மந்திரம் போடுறேன், காமிங்க. அப்படியே முழுங்கிடுங்க, முழுங்கிடுங்க, முழுங்கிடுங்க. வாயை திற போட்டு இறங்குதா, இறங்குதா?
எங்கே வந்துருக்கு? வயிற்றுக்கு வந்துருச்சா? அப்படி வயிற்றுலேருந்து எடுத்து இதுக்குள்ளே போடுங்க, மெதுவாக போடுங்க. உடல் அடாடாடாடாடாடா. இந்த பாருங்க, இப்போ இந்த கோழி முட்டையை எடுத்து அவர் காதில் வச்சு அப்படியே ஒரு அப்படி அமுத்துறேன், உள்ள போயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த காதை கீழே சாய்ச்சி அந்த முட்டையை எழுதுங்க, காதை சாய்ங்க மெதுவா. நம்புவாங்க. ஏன்னா குந்தி தேவிக்கு கர்ணன் வயிற்றுல இருந்தானா, அந்த அம்மா 5 வயசான், பிறக்கிறதுக்கு வழி இல்லையா. சூரிய பகவான் வந்து அந்த அம்மா காதுக்குள்ளே விட்டு கர்ணன் எடுத்து வெளியே போட்டாங்களாம். ஒரு பிள்ளைய வந்து காதுக்குள்ளே விட்டு எடுக்க முடியுமா? இன்னைக்கு நம்ம டாக்டர் சிசேரியன் பண்ணி எடுக்கிறாரு. அந்த மாதிரி இந்த முட்டையை பறக்க விட்றாம்மா, ரொம்ப ஈஸி. இதை பாருங்க, அப்படி எடுத்துகிட்டு வந்தது எடுத்து அப்படி விட்டிங்கன்னு வைங்க, பறந்து போகுது. தெரியுதா இல்லையா? தெரியலையா? அப்படியே வான்னு சொல்லுங்க, இதுக்குள்ளே விழுன்னு சொல்லுங்க, அதான் விழுந்துருச்சு, அவ்வளோதான். இதெல்லாம் இப்போ நாங்கள் வந்து மேஜிக்காக காமிக்கிறோம், இதில் தப்பு இல்லை. இதுக்கு டிக்கெட் ஒரு 100 ரூபா 50 ரூபா போட்டால் கூட நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் நமக்கு அப்பாற்பட்ட சக்தி, இது கடவுளுடைய சக்தி. இதனால உங்கள் பிரச்சனை தீருன்னு சொன்னால் அவனை உதைக்காமல் விடக்கூடாது. இதே முழுக்க ஏமாத்து வேலை. ஒருத்தர் மேஜிக் காமிச்சாருன்னு வைங்க, அது ஒரு தொழில், அது பார்க்கல உங்களுக்கு தப்பு கிடையாது. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி உண்மையை சொல்லி காமிக்கிறவங்க ரொம்ப 100க்கு 1 தான் இருக்கான். தம்பி என்ன பண்றீங்க? இந்த பந்தை வந்து இப்படி மெதுவாக தேய்ச்சி பார்க்குறீங்க, இப்படி அமுதி பார்க்குறீங்க. இதுக்குள்ளேருந்து ஏதாவது சத்தங்குத்தான் வருதா, ஏதாவது பொருள் இருக்கான்னு பாருங்க, அதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்க. எதா இருக்கா? ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, அப்படி இப்படி மெதுவாக வச்சு இப்படி தேய்ச்சிங்கன்னு வைங்களேன், நம்ம பார்த்தீங்க 2 வந்துடும். வலது கையில் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பந்தை வந்து இந்த கையில் வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு பந்தை கையில் வச்சுக்கங்க, மூடிக்கங்க, எப்படி வச்சுக்கங்க. இப்போ உங்கள் கையில் ஒரு பந்து இருக்குது, என் கையில் ஒரு பந்து இருக்குது. இப்போ இந்த பந்தை வந்து அவர் காதில் வச்சு அப்படி ஒரு அமுத்துறேன், கைக்கு வந்துருச்சான்னு பாருங்க. எடுத்து காமிங்க, 2டையும் 2 கையில் எடுத்து காமிங்க. 2 அவர்கிட்ட இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 2டையும் நீங்களே வச்சுக்கங்க, அப்படியே மூடிக்கங்க. அப்படி மெதுவாக அப்படி ஒரு ஆட்டாட்டுங்க, ஃபூனு ஊதுங்க. எத்தனை பந்து இருக்கு? 3. இங்கே பாருங்க, ஆடாடாடா எப்படி வந்துச்சு 3? நான் உங்ககிட்ட 2 தானே கொடுத்தேன். இங்கே பாருங்க, அவர்கிட்ட 2 பந்து கொடுத்தேன், அதை 3 ஆக்கிட்டாரு. நீங்கள் என்ன பண்ண, கையை எப்படி வச்சுக்கங்க, இந்த 3 பந்து இங்கே வச்சுக்கங்க. இங்கே பாருங்க, அப்படியே வச்சுங்க. நான் இந்த ஒரு பந்தை வந்து என் பேண்ட் பையில் வைக்கிறேன், இந்த ஒரு பந்தை என் இந்த கையில் வைக்கிறேன், இந்த ஒரு பந்தை என் பேண்ட் பையில் வைக்கிறேன். இப்போ என் கையில் எத்தனை பந்து இருக்கு? 1. நீங்களாம் சொல்லுங்க, என் கையில் எத்தனை பந்து இருக்கு? 1. 3மே என்கிட்ட தான் இருக்கு. அவர் தான் கவனிக்கல, நீங்களும் கவனிக்கலையா? இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன்? ஏமாறாதீங்க ஏமாறாதீங்க ஏமாறாதீங்க. 3ஐயும் பிடிங்க தம்பி, இப்படி வச்சுங்க, நல்லா நில்லுங்க, இப்படி நில்லுங்க, இப்படி ஓப்பனாக வச்சுக்கங்க. இந்த பாருங்க, நான் நிஜமாக ஒரு பந்து எடுத்து என் திறந்து வைங்க கையை, என் பேண்ட் பைக்குள்ளே வச்சு இந்த ஒரு பந்தை எடுத்து என் கையில் வைக்கிறேன். திரும்ப இந்த ஒரு பந்தை என் பேண்ட் பையில் தான் வைக்கிறேன். இப்போ என் கையில் எத்தனை பந்து இருக்கு? 3மே என் கையில் தான் இருக்கு. எப்படி? இன்னொரு கை செய்கிறேன், கண்டுபிடிங்க தம்பி, ஓப்பனாக வச்சுங்க. இந்த ஒரு பந்தை வந்து என் பேண்ட் பையில் வைக்கிறேன், இந்த ஒரு பந்து இருக்கு பாருங்க, இதை எடுத்து வைக்கிறேன், இந்த ஒரு பந்தை என் பேண்ட் பையில் வைக்கிறேன். இப்போ என் கையில் எத்தனை பந்து இருக்கு? 1 கூட இல்லை, எல்லாமே பையில் வச்சுருக்கேன். தம்பி, இந்த இதுக்குள்ள என்ன இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்க, அதுக்குள்ள ஒன்றும் கிடையாது. நீங்க பாருங்க, சின்ன பையன் கவனிக்கலாமாங்க. நீங்க பாருங்க, கொடுங்க கொடுங்க கொடுங்க, போறோம். சரி, காமிச்சனாக்கா நேரம் கட்டு போடும். இப்போ இதுக்குள்ள இந்த பந்தை போட்டிருக்கேன். இந்த போட்ட பந்து வந்து என்ன கலர் பந்து? வெள்ளை கலர் இல்லையா? இப்போ நான் அதை எடுத்து என்னுடைய பேண்ட் பையில போட்டுக்கிறேன். இருங்க, அது 50 லட்ச ரூபா பந்தி, அது மாதிரிலாம் இருக்காது. வச்சுட்டேன். இப்போ இந்த பந்தை என்ன பண்ணேன்னா 1 2 3 உள்ள போனா உள்ள போகுமா? போகாது. போனா அருமையா போகும், அதுக்குள்ளதான் போகுது. இப்போ நான் இந்த பந்தை தூக்கி இந்த பையில போட்டேன்.
இப்ப கூட ஒண்ணுமே இல்லை. இப்ப தூக்கி மெதுவா வா பாத்தீங்கன்னா பெரிய பந்து, அதை விட பெரிய பந்து. இப்ப கூட மூடிட்டு இந்த பந்தை தூக்கி என் பேண்ட் பையிலே போடுறேன். இப்ப ஓடிடும் அப்படின்னு ஒரு சின்ன பந்து வந்து. இதுக்கப்புறம் மாங்காய் வரவழைக்கலாம், எலுமிச்சம்பழம் வர, எது வேணாலும் வரவழைக்கலாம். ஆனா இதுக்குள்ள ஒரு பூசணிக்காவோ பறையங்காயோ வரவழைக்க முடியாது. மாங்காய் கொண்டு வரலையே, மாங்காய் வரவழைக்க, மாங்காய் கொண்டு வந்தா வரவழைக்கலாம். இதெல்லாம் பயிற்சி தான். கோயம்புத்தூர்ல ஒரு ஆள் சாமியார் நம்பி, இந்த வெள்ளியங்கிரி ஈஷாவா, அவனை நம்பி சொத்தெல்லாம் இழந்தாரு. அவருக்கு இதை தான் எடுத்துட்டு போனேன். இதுல ஒரு எலுமிச்சம்பழம் வரவழைச்சேன். இன்னமே நீ சொத்தை வித்துனா போண்டியா போயிடுவேன். இன்ன வரைக்கும் அந்த ஆள் சொத்தே விற்கல. இந்த டம்ளர் தான் எடுத்துட்டு போனேன். இது நீங்க பயிற்சி எடுத்தா நீங்களே செய்யலாம். இப்ப இது பந்து விளையாட்டுக்காக செஞ்சது. இதுல எலுமிச்சம்பழம் கோழி முட்டை வந்துச்சு நீங்க, நம்மளால கைகள்லாம் ஆடும். ஆஹா, ஏன்னா எலுமிச்சம்பழம் பவர் இருக்கு, கோழி முட்டை பவர் இருக்கு. நம்மளை நம்ப வச்சுட்டான். கருங்கல் சாமிக்கு சக்தி இருக்குன்னு எப்படி நம்ப வச்சானோ அதே மாதிரி நம்மள வச்சுட்டான். நான் சொல்றது என்னன்னா, யாரு எது சொன்னாலும் நம்பாதீங்க. உங்களுக்குன்னு சொந்த அறிவு இருக்கு, படிச்சிருக்கீங்க, அதை கொண்டு சிந்தனை பண்ணுங்க. உங்க அறிவு என்ன சொல்லுவோ அதை நம்புங்க. வாய்ப்புள்ள அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம்.